ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈவன் வித் மனோஜ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 100 ரூபீஸ்க்கு எப்படி வந்து 10 ஆர்டிகல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது யூசிங் ஏஐ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ண உடனே இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ட்ரை ஃபார் $1 சொல்லியிருக்கா அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து ஜஸ்ட் உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். எது ஸ்டார் போட்டிருக்கோ அதை மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். ஜஸ்ட்டு சிட்டி ஸ்ட்ரீட் அட்ரஸ் அதெல்லாம் வந்து நம்ம என்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து 98 ரூபீஸ் வந்து பே பண்ணிட்டேன். பே பண்ணோடனே உங்களுக்கு மெயிலில் வந்து இந்த மாதிரி வரும். உங்கள் நேம் போட்டு நீங்கள் வந்து இந்த ட்ரையல் பேன் வந்து இது பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஆர்டர் ஐடி என்ன, அப்புறம் வந்து பர்ச்சேஸ் கோடு என்னன்னு சொல்லிட்டு இந்த கோடு தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஹிஸ்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ணுவோம்னா ஜஸ்ட் இமெயில் ஐடி போட்டு க்ரியேட் பண்ணிடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெடீம் கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, அந்த இடத்துல அந்த கோடை போய் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெடீம் கோடு வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே இந்த கோடை வந்து ரெடீம் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இது வந்து எக்ஸ்பயர்ட் ஆர் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லி வரும். இதை ஆட் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 10 கிரெடிட் கோடு வந்து வரும். அதாவது கிரெடிட் வந்து 10 கிரெடிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம கிரெடிட் வந்து ரெடீம் கோட் கொடுத்து 30 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிடும். எக்ஸ்பைரி என்னைக்காகும் அப்படின்னு சொல்லி கூட வந்துடும். இதில் நம்ம வந்து இந்த குயிக் மோடுன்னு சொல்லியிருக்கேன், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து காட் மோட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு ஆர்டிக்கல் ஜென்ரேட் பண்ண நமக்கு வந்து 2 கிரெடிட் செலவாகும். ஆனால் அதுவே அந்த குயிக் மோடோ ப்ரோ மோட் அந்த 2 மோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் ஒரே ஒரு கிரெடிட் தான் ஒரு ஆர்டிக்கலுக்கு வந்து செலவாகும். ஸோ நம்ம 10 கிரெடிட் வச்சு இந்த மாதிரி குயிக் மோடில் நம்ம வந்து 10 ஆர்டிக்கலை வந்து க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து இத்தனை லாங்குவேஜஸ் வந்து இதில் வந்து சப்போர்ட் ஆகுது. நம்ம இங்கிலீஷ், யூகே ஆர் யூஎஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கீவேர்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன், நோஷன் வர்சஸ் கிளிக்கப் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எடுத்துகிட்டு நான் வந்து ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணிடுறேன். இதில் உங்களுக்கு எது தேவையோ தேவையில்லையோ அது வந்து நம்ம வந்து டிக் ஆர் அன்டிக் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரேட் ஆர்டிக்கல் கொடுக்குறேன். இது ஜென்ரேட் ஆக 2 to 3 மினிட்ஸ் ஆகும் குயிக் மோடில். அதுவே காட் மோடில் வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் கூட ஆகுது. ஆர்டிக்கல் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதில் நான் ஜஸ்ட்டு ஆட் ஏ இமேஜ்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட் செலவாக போகிறதில்ல, அதனால தான். இப்போ நீங்களே வந்து பாருங்கள், ஓவர் வியூ ஆஃப் நோஷன்னா என்ன, கிளிக்கப்னா என்ன, அந்த சாஃப்ட்வேரை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது, ரெண்டுத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஜஸ்ட்டு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து கூகுள் டாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இதிலே வந்து நமக்கு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் என்ன, அப்புறம் வந்து கீ ஃபியூச்சர்ஸ் என்ன, இந்த மாதிரி டேப்லெட் காலத்தோடு வருது, அப்புறம் ஃபைனல் வேர்டுக்கு என்ன அப்படின்னு ஒரு டீட்டெயில்டு கம்பேரிசனே வந்திருக்கு. நீங்களே வந்து பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம டைட்டில் மட்டும்தான் ஷேர் பண்ணோம். இது வந்து ஒரு குயிக் மோடில். இதே நம்ம வந்து அந்த காட் மோடு இருக்குல்ல, அதில் போனால் இன்னும் டீட்டெயில்டாக போகும். காம்படிஷன் ஆர்டிக்கலை வந்து நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்டெப்த்தாக இருக்கும். ஒருவேளை இது வந்து நம்ம தவறுதலாக டேப் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் கவலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹிஸ்ட்ரி போய்ட்டு நம்ம எப்போ ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணோமோ அங்கே போய் செலக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து வேர்ட் ப்ரெஸில் வந்து இது வந்து நான் HTML கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் HTML அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரிவியூ வந்து பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபார்மேட் ஆகிக்குது. ஆனால் சில இடத்துல வந்து பாருங்கள், அந்த கேப் வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணோன்னா நம்ம வந்து கன்வெர்ட் டு பிளாக்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே இது வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து சில ஹெட்டிங்ஸ் வந்து போல்ட்டில் இல்லை, நம்ம வந்து போல்டு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேறு எதுனா இமேஜஸ் ஆட் பண்ணணுமா, இல்லை இன்னும் டேபிள் ஆட் பண்ணணுமா, அப்படி வந்து நம்ம ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து HTML அதுலேருந்து வரத்தை அப்படியே பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து இப்படி பார்த்துக்கலாம். இல்லை நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேர்ட் ப்ரெஸ் ஆர் ஸ்ட்ரெயிட்டாக கூகுள் டாக்ஸில் எடிட் பண்ணிட்டு லேட்டராக வந்து நம்ம வந்து போட்டு கூட பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து வேர்ட் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இல்லைல்ல, இது வந்து ஒரு பிக் ஆர்டிக்கலாக இருக்குது. ஜஸ்ட்டு வெறும் ஒரு ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணால் நம்மளுக்கு 10 ரூபீஸ் தான் ஆகுது. ஸோ 10 கிரெடிட் 100 ரூபீஸ் அப்படி ரவுண்டாக வச்சா கூட நம்மளுக்கு வந்து 10 ஆர்டிக்கல் வந்து க்ரியேட் பண்ணோம். விச் இஸ் 3000 வேர்ட்ஸ் ஆர்டிக்கலை வந்து க்ரியேட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு தெரியும். ஓகே, இப்போ இதில் வந்து கிராமர்லியில் போட்டு கிராமர் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 89 இருக்குது. நான் முக்கியமாக எது கிராமர்லியில் போட்டோன்னா பால்கிரிசம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு. இது ப்ரோ வெர்ஷனில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுவே ஸ்மால் SEO டூல்ஸில் 1000 வேர்ட்ஸ் வரைக்கும் வச்சு பார்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரியும் பார்க்கலாம். இல்லை பெய்டு வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரியும் நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம். ஜஸ்ட்டு 2% தான் இருக்குது. அது
விச் இஸ் வெரி நாமினல். நம்ம நார்மலாக ரைட் பண்ணாலே 2% மேலே தான் வரும், விச் இஸ் சூப்பர் கூல். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் நம்ம வந்து அந்த 10 கிரெடிட்டை பயன்படுத்தி நம்ம வந்து ஏஐ கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணோம். நீங்கள் வந்து அந்த 10 ஏஐ ஆர்டிக்கல் வந்து கூகுள் எதுனா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களா, இல்லை கூகுள் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவ் ஆகாதா, அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுள் வந்து ஏஐ கண்டென்ட் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ கண்டென்ட் வந்து இட்ஸ் ஃபைன் ஆஸ் லாங் அஸ் யூசருக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கிற வரைக்கும் ஏஐ கண்டென்ட் நாங்கள் பொறுத்த வரைக்கும் ஓகே தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஏஐ கண்டென்ட் வெப்சைட்ஸே இப்போ வந்து நிறைய ரேங்கிங் ஆகிட்டு இருக்கு. பல்க் கிரியேஷனில் கிரியேட் பண்ணிருக்காங்க. நிறைய யூடியூப் வீடியோஸ் கூட நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். இஃப் யூ ஆர் இன்டு பிளாகிங் ஆர் கண்டென்ட் பிஸ்னஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏஐல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுமே ரேங்கிங் இது பண்ணி ரெவன்யூமே அதில் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து நான் சில யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்தேன், கூகுள் ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவ் ஆகுமா. ஆப்வியஸ்லி கூகுள் ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவ் ஆகும், சரிங்களா. ஆனால் அந்த கண்டென்ட் வந்து ரப்பிஷ் கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சாட் ஜிபிடியில் போயிட்டு கேட்டிங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து அந்தளவுக்கு ஹை குவாலிட்டியால், ஈவன் இஃப் ஐ யூஸ் சாட் ஜிபிடி 4 பயன்படுத்தியுமே நான் வந்து பார்த்தேன், அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ஸோ ஆனால் நான் இந்த சொல்லக்கூடிய வெப்சைட் வந்து ஏன் அந்த அளவுக்கு பெட்டர்னா, நான் வந்து நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் வந்து கண்டென்ட் ஜென்ரேட்டர் வந்து ஈஸியாகவும் இருக்குது, அந்த ஃபார்மேட் வந்து சூப்பராகவும் இருக்குது. ஏன்னா அந்த ஹியூஜ் பேராகிராஃப் இல்லாமல் பின் பாயிண்ட் பண்ணி வர்றதோ, இல்லை பெரிய பேராகிராஃப் வந்து ஸ்மால் சென்டென்ஸாக பிரேக் டவுன் பண்ணிடுறதோ, சப்ஹெட்டிங்ஸ், அப்புறம் வந்து அந்த பால்கிரிசம் வந்து செக் பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. நல்லா யோசிங்க. இந்த மாதிரி ஏஐ டிடெக்டர் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏஐ டிடெக்டரை பயன்படுத்தி கூகுள் வந்து ஏஐ டிடெக்ட். ஆப்வியஸ்லி கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் கண்டென்ட் ரேட் இருக்கும், அதே சமயம் ஒரு ஏஐ கண்டென்ட் ரெண்டுமே நீங்கள் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏஐ கண்டென்ட் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அத்தாரிட்டி ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க, ரொம்ப பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுலேயே சொல்லியிருப்பாங்க ஒரு ஆவரேஜான கண்டென்ட் ரைட்டர் இருக்கும் ஒரு ஏஐ டூலுக்கும் கம்பேர் பண்ணி ஏஐ டூல் ரைட் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். கிரெடிட்ஸை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிக்கோங்க, எந்த டாப்பிக்கில் வந்து இது பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம 10 கிரெடிட் தானே இருக்குது. ஸோ அதை நல்லா யூஸ்ஃபுல்லான டாபிக் வச்சு இது பண்ணுங்கள். ரிப்பீட்டட் டாபிக்ஸ்க்கு வந்து ஜென்ரேட் பண்ணாதீங்க ஆர்டிகல்ஸ். ஆனால் டாப்பிக்கில் அத்தாரிட்டி வைஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்படி நோஷன் வர்சஸ் கிளிக்கப் சொன்னேன்ல, ஸோ அதே மாதிரி நோஷன் ரிலேட்டடானதை கண்டென்ட் ஒரு 10 கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட் வந்து இது பண்ணுங்கள். பிளாக் ஸ்பாட் நிறைய பேர் ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணுறதோ, .com பண்ண முடியலன்னா .in டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து க்ளவுட் ஹோஸ்டிங்லாம் சப்போர்ட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு ஹோஸ்டிங்கில் கம்மி பிளான் ஷேர்டு ஹோஸ்டிங்காக போங்க, ப்ளூ ஹோஸ்ட் போங்க. இந்த மாதிரி ஒரு லீஸ்ட் பிளானாக ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே வந்து எல்லாருமே வந்து ஃப்ரீயாக பண்ணோம்னா நீங்கள் ஃப்ரீயாக பண்ணோன்னா பிளாக் ஸ்பாட்டில் பண்ணலாம். ஆனால் அந்த டொமைன் யூஆர்ஐல வந்து ஒரு ட்ரஸ்ட் ஜென்ரேட்டே பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து earnwithmanoj.blogspot.com இதை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுவீங்களா, ஆர் earnwithmanoj.com இதை வந்து ட்ரஸ்டபுளாக இருக்கா, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் ஃபேக்டர் வந்து டிஃபர் ஆகும். அப்புறம் கூகுள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரிஜினல் பிஸ்னஸ் கிடையாது லைக் .blogspot.com. அன்லஸ் அது ரொம்ப ரொம்ப லோ காம்படிஷனாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஆர்டிக்கல் வந்து மேலே புஷ் பண்ணும். இது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ மேக் லிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல பட்ஜெட் இருக்குன்னா கோ வித் க்ளவுட் ஹோஸ்டிங். நான் க்ளவுட் ஹோஸ்டிங் தான் யூஸ் பண்ணுறேன். க்ளவுட் வைஸ் ஒரு பாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணுறேன். உண்மையிலே சூப்பரான ஒரு ஹோஸ்டிங். ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், மேக் லிட்டில் பிட் இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபுல் டைம் ஜாப் இருக்கும்போதே லைக் இந்த மாதிரி ஒரு லிட்டில் பிட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு ஃப்யூச்சருக்கு ஒரு அட்லீஸ்ட் நம்ம சக்ஸஸ் ஆகலனாலுமே நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம், அதுக்காக தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஏஐ கண்டென்ட் ரைட்டிங். ஆனால் இது வந்து அவங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நான் சொல்லிட்டேன். மேலும் பல வீடியோஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை தான், பட் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஐ கான்ட் பப்ளிஷ் மோர் வீடியோ. நான் வேறு எந்த டாப்பிக்கில் வந்து பிளாகிங் ஆர் எஸ்இஓ ரிலேட்டட், வேர்ட்பிரஸ் ரிலேட்டட், வெப்சைட் டிசைன், இதுதான் என்னோடய ஃபீல்ட். அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு கிரியேட் தட் வீடியோ. அண்ட் as always, thanks for watching.